சொன்னால் பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் கண்களை திறக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை போதைப் பொருள் பாவனையிலிருந்து தடுக்க வேண்டுமா? அதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அதனை செய்ய வேண்டுமே ஒழிய உங்களுடைய பிள்ளைகள் அல்ல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது இதனை பாவிக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற எந்த விடயங்களும் தெரியாது. ஆனால் அது எவ்வாறான ஆபத்து விளைவிக்கக்கூடியது என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களுமாகிய நாம் தான் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். சாதாரணமாக அதனை செய்ய வேண்டாம் இதனை செய்ய வேண்டாம் என்று மாத்திரம் சொல்லிவிடாமல் ஒவ்வொரு பிழையான விடயங்களிலும் உள்ள ஆபத்துக்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூறுங்கள். ஆபத்துக்கள் இந்த விடயம் நீ செய்தால் இந்த பெரிய ஆபத்தில் கொண்டு போய் உன்னை நிப்பாட்டும், அதே மாதிரி இந்த நன்மையை செய்தால் இந்த நல்ல பெயர் கிடைக்கும் என்று உங்களுடைய பிள்ளைகளை ஆபத்துக்களை சொல்லி தவறான விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளை பிழையான நடத்தையில் செல்கின்றானா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்துதான் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக போதைப் பொருள் பாவனை என்பது அவர்களை ஒவ்வொரு நாளும் அவதானிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அடிமையானார்கள் என்றால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக போய்விடும். ஆகவே நாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவதானிக்க வேண்டியுள்ளது. பாடசாலைக்கு செல்கிறார்களா, மீண்டு வரும்போது அவர்களை நாம் அவர்களுடைய புத்தக பை தொடக்கம் அவர்களுடைய அனைத்து விடயங்களை நாம் ஆராய வேண்டும். இவ்வாறு செய்யும் போதுதான் தற்போதைய இந்த கால சூழலிலிருந்து நமது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து